இப்போ சிறுநீரக கற்கள் பத்தி பார்க்க போறோம். இந்த கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒன் லைனர் பார்க்கணும்னா, உப்பு அதிகமா டெபாசிட் ஆகுறதுனால தான் இந்த கற்களே வந்து உருவாகும். ஸோ உணவுல வந்து நீங்க வந்து அதீதமான காரம், இந்த காரம் சாரம்னு சொல்லுவோம். அதில சாரம்ன்று சொல்ற வார்த்தை வந்து உப்ப குறிக்கிறது. ஸோ எந்தெந்த உணவுகள்லலாம் அதிகமா உப்பு இருக்குமோ, அத வந்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் பட்டியல்ல இங்கே குடுக்கப்பட்டிருக்கும். இந்த தவிர்க்க வேண்டிய உணவு பட்டியல்கள்ல இருக்கக்கூடிய உணவுகள நீங்க தவிர்த்து, அதிகம் பயன்படுத்த வேண்டிய உணவுகள் அப்படின்ற பட்டியல்ல இருக்கிறதுல, நீர் காய்கறிகள், பூசணிக்காய், சொரக்காய், புடலங்காய், சௌசௌ, வாழைத்தண்டு, வெள்ளரி இதெல்லாம் என்ன பண்ணும்னா, ஏற்கனவே உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸசிவ் சால்ட்ட வந்து உறிஞ்சி வெளிய எடுத்துரும். டையூரியாட்டிக்ன்னு சொல்லக்கூடிய சிறுநீரகத்த வந்து பெருக்கி, கற்கள கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு வெளியேத்துற வேலையும் அதுவே செஞ்சுரும். ஸோ சிறுநீரக கற்களுக்கு வைத்தியம் பண்றவங்க, எந்த டாக்டர கன்சல்ட் பண்றீங்களோ, அவங்க கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுங்க. யுஎஸ்ஜி ஸ்கேன் போடுவாங்க. அதோட சேர்த்தி அந்த டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணதோட சேர்த்து தவிர்க்க வேண்டிய உணவுகள வந்து எழுதி வச்சுட்டு, இந்த தவிர்க்க வேண்டிய உணவுகள் சைடு போகாதீங்க. அதிகமா பயன்படுத்த வேண்டிய உணவுகளும், மற்றும் நம்ம பதிவுல வந்து 2, 3, 4ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான உணவு திட்டம் இருக்கும். இத கம்பேர் பண்ணி ஒரு உணவு முறைய வடிவமைச்சுக்கிட்டு, முக்கியமா இதில தவிர்க்க வேண்டிய உணவுகள நீங்க தவிர்த்து, அந்த டாக்டர் கிட்ட மருந்து எந்த மருந்து சாப்பிட்டாலுமே ட்ரீட்மெண்ட் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிரும். அற்புதமா வேலை செய்யும். நன்றி.